நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய திக்ரில் யார் யாஃப்த்தில் இருக்காங்களோ, நினைவில் இருக்கிறாங்களோ, அவர்கள் உயிருள்ளவர்களைப் போல. யார் யார் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை இல்லாமல் துனியாவுடைய சிந்தனையில் இருக்கிறாங்க, அவங்க மரணித்தவர்கள் போலன்றாங்க. ஸோ அப்போ யார் அல்லாஹ்வை மறந்து இந்த உலக சிந்தனையிலேயே மூழ்கி வாழ்ந்துட்டுருக்கிறாங்களோ, அவங்களாம் செத்த இதயம் போன்றவர்கள் தான். செத்த இதயம் போன்றவர்களை நீ விசுவாசிக்கிறாய். விசுவாசிக்கனா நம்புகிற, எல்லாத்தையும் நம்புகிறான் மனுஷன், புரியுதுங்களா? கடையில் உள்ளவன் நம்புகிறான், அவரை நம்புகிறான், இவரை நம்புகிறான், தாய் தந்தை எல்லாத்தையும் நம்புகிறான். இவர்களை நம்புறதுனால இவனுடைய உள்ளமும் செத்த இதயம் போல ஆயிடுது. புரியுதுங்களா? நம்ம யார் இறந்திருப்பாரோ அவரை நாம் நம்பும்போது, இறந்த உள்ளம் உடையவரை நம்பும்போது நம்முடைய உள்ளமும் இறந்து போயிடுதுன்றாங்க. அதனால் உயிருள்ளவர்களுடைய உள்ளத்தை நீ நம்புன்றான். உயிருள்ளவங்க யாருன்னா அபுதால்கள், மூமினான அடியார்கள் இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நீ நம்பும்போது உன் உள்ளமும் உயிர் பெறும். அப்போ நம்ம வலிமார்களை நம்பணுன்றாங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று ஈமான்னு சொல்கிறது அல்லாஹ் மேலே தான். அல்லாஹ் மேலே தான் ஈமான். அதிகமாக பேசும்போது அதான் சொல்லுவாங்க, நீ விஸ்வாசம் கொள்ள, அல்லாஹ்வை நீ பரிபூர்ணமாக விஸ்வாசம் கொள்ள அப்படிலாம் பேசுவாங்க. அல்லாஹ்வை நீ பரிபூர்ணமாக நம்பு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வலிமார்களை நம்புங்கன்றாங்க. இறை நேசர்களை கௌதுலால சொல்கிறாங்க, இறை நேசர்களை நீங்கள் நம்புங்கள். அவங்கள நம்புனா அல்லாஹ்வை நம்பின மாதிரி தான். இப்போ நீ கபரு மாதிரின்ட்டாங்க. கபரு மாதிரி இருக்கிற நீ கபரு மாதிரி உள்ளவர்களை நீ நம்புகிற. ரெண்டுமே ஒன்று தான். செத்தவங்கன்னு சொன்ன பிறகுனா கபரு அது இன்னும் கொஞ்சம் கடந்து போய் சொல்கிறதுன்னு அர்த்தம். கபராளிகளை நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறான், மூத்தா போனவங்களை போய் கபரில் இருக்கிறவங்கள போய் அவளியாக நம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இறந்த பிறகு மௌத்தா போனால் கபரில் இருக்கிறவங்கள போய் நீ கபராளி அவங்களெல்லாம் நம்புறது தான் என்ன பிரயோஜனம், அவங்க தான் மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்கன்ற. உயிர் உள்ளவர்களே கபராளி மாதிரி தான் இருக்கிறான். உயிர் உள்ளவர்களே மரணித்தவன் அவன் கபரில் வைக்கப்பட்டவன் மாதிரி தான். அவனை நம்புறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் வலிமார்கள் மரணித்தாலும் ஹயாத்தாக வாழக்கூடியவர்கள், அவர்களை நம்புறது பிரயோஜனம் அளிக்கும்ன்றாங்க. பிணம் போன்ற நீ உன்னையொத்த பிணங்களிடம்தானே அணுகுகிறாய். நொண்டி முடமே உன் போன்ற நொண்டி உன்னை இழுத்து செல்கிறான். குருடா குருடன் வழிகாட்ட நீ பின் செல்கிறாயே. நல்லிணக்கமும் மெய் விசுவாசமும் பெற்ற சான்றோர்களின் சகவாசத்தை தேடு. அவர்களின் ஞான உபதேசத்தை பொறுமையுடன் ஏற்று சீர்படு. அதன்படியே விசுவாசத்தோடு ஒழுகி நடந்தால் நிச்சயம் ஜெயசீலனவாய். நொண்டியை கூட்டு போக முடியுமா? அவனே முடம், அவன் இன்னொரு முடத்தை நான் அவனை தூக்கிட்டு போகிறேன்னா, முடமாக இருக்கக்கூடியவனை நல்ல நடக்கக்கூடியவன் ஆற்றல் பெற்றவன் தான் கூட்டு போக முடியும். ஒரு குருடனை இன்னொரு குருடனை கூட்டு போக முடியுமா? விஞ்ஞானத்தின் மூலமாக எங்கோ இருந்து கொண்டு நம்ம மஜ்லிஸ் அட்டன் பண்ணுறாங்க, இங்கே பார்க்குறாங்க. விஞ்ஞானிகள் அல்லாஹு தாலாவை அகக்கண் கொண்டு இருக்கும் இடத்திலே தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு திருச்சியில் இருந்துட்டு, ஏன்னா புத்தானத்தில் இருந்துட்டு அவர் நம்மளை பார்க்குறாருன்னா நாம் அவரை பார்க்க முடியும்னா, வலிமார்கள் இந்த இடத்துல அல்லாஹ் பார்க்குறாங்கன்னா அது பொய்யாகாதில்ல. அந்த பார்வை வர வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நாம் சில சாதனங்கள் தேவை. அது மாதிரி அல்லாஹ்வை அடையணும்னு சொன்னால் அதுக்கு சில ஞானங்கள் தேவை. அன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கும். அது நமக்கு அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் நம்ம காட்டத்தான் படைத்தான்.
சஜ்ஜாதா பேசும்போது அந்த இதை சொல்ல சொன்னாங்க. ஒருத்தர் தெரியல, அவங்க எப்படி இது சிருஷ்டி வெளியே வந்துச்சு அப்படின்னா, இல்மில் இருக்கக்கூடிய சொரூபங்கள் வெளியே வந்துருச்சு. இப்போ நாமெல்லாம் வெளியே தான் இருக்கோம். நம்ம எங்கே இருந்தோம்? இல்மில் இருந்தோம். அல்லாவுடைய ஞான பூங்கா என்ற அந்த ஞான இல்மில் இருந்தோம். இப்போ எப்படி வெளியே வந்தோம்? வெளியே வந்துட்டோமா? வந்த மாதிரி ஒரு கற்பனை தான் நம்ம இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம வெளியே வரவே இல்லை. எந்த இல்மில் இருக்கோமோ அந்த இல்மில் தான் இருக்கிறோம். அங்கேருந்து வெளியே வரல. ஆனால் அல்லாஹ் அந்த உணர்வை கொடுக்குறான். இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன். இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன்றான் அல்லாஹ். ஒரு வஸ்துவை அல்லாஹ் படைக்க நாடும்போது குன்னுன்னு சொல்கிறான், உடனே அது ஆகிடும். ஃபயகூன், அது ஆகிடுது. இப்போ இந்த குன்னுன்னு யாரை பார்த்து சொன்னான்? வஸ்துவே இல்லை. வஸ்துவே இல்லைன்னும் போது ஆகுன்னு யாரை பார்த்து சொன்னான்ல? இப்போ இந்த வானம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். வானத்தை அல்லாஹ் படைக்கணும்னு நாடுறான், பூமியை அல்லாஹ் படைக்கணும்னு நாடுறான். பூமி இருந்துச்சா முன்னாடி? இல்லை. அப்போ பூமி படைக்கணும்னு நாடும்போது அல்லாஹ் குன்னுன்னு சொல்கிறானா? இதா அராத ஷையன். அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைக்க வேண்டும். இப்போ பூமி படைக்கணும் அல்லாஹ் நாடுறான். அதை பார்த்து குன்னுன்னு சொல்லுவான்றான். ஐயகூல லஹு, குர்ஆன்ல அப்படியே ஐயகூல லஹு. அந்த வஸ்துவை பார்த்து, இப்போ பூமியை பார்த்து குன்னுன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஃபயகூனு, அந்த பூமி ஆயிடும். புரியுது? இது ஆயத்து. ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது ஆகுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே தான் படைக்கணும். எதை பார்த்து அல்லாஹ் குன்னுன்னு சொல்றான்? எதை பார்த்து அல்லாஹ் குன்னுன்னு சொன்னா அது ஆயிடுச்சு. அதுதான் மகான்கள் சொல்லுவாங்க. எப்படி இப்போ ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டிடம் வேணும். இப்போ ஒரு பில்டிங் நாங்கள் கட்டணும், பார்த்தீங்களா? ஒரு கிரவுண்டில் இடம் வேணும், இடம் இருக்குது. G+1 கட்டணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, இடத்த அளந்து மேப் போடுவான். ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவான். ப்ளூ பிரிண்ட் எங்கே என்ன வரணும். அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர், இங்கே பாத்ரூமு, இங்கே டாய்லெட்டு, போன உடனே பெரிய ஹாலு, சைடில் ஒரு ரூமு, ஆப்போசிட்டில் ஒரு ரூமு, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் போட்டுட்டு இது ப்ளூ பிரிண்ட் சொல்லுவான். எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வரணும், அதை பிரிண்ட் போட்டுருவான். அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ணுவான். பில்டிங் எப்படி இருக்கும், எலிவேஷன் என்னென்ன பண்ணணும். ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறான்னா வெளியில் ஒரு போர்டு வச்சுருப்பான் பாருங்க. அந்த போர்டில் இந்த பில்டிங் எப்படி வரப்போகுதுன்றது அப்படியே இருக்கும் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் அப்படியே பில்டிங்காக நிற்கும். சொல்லுங்கண்ணா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? ஃபோட்டோவை ரெடி பண்ணுறான். இந்த ஃபோட்டோ எங்கே இருந்துச்சு? ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். ஆர்கிடெக்ட் போனால் அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு எலிவேஷன்லாம் வச்சு டிசைன்லாம் பண்ணி வீடை காமிப்பார், ஒரு ஃபோட்டோ காமிப்பார். இந்த ஃபோட்டோ எங்கே இருந்துச்சு? அவருடைய இல்மில் இருந்துச்சு. அவனுடைய இல்மில் இருந்துச்சு. அந்த இல்மில் இருந்த ஃபோட்டோ இப்போ தோற்றமாக ஒரு பிரிண்ட்டாக வெளியே வந்துச்சு. இந்த பிரிண்ட்டை கட்டிடத்தில் காட்டணும்.
அவன் தான் இன்ஜினியர். நான் ஃபோட்டோ போட்டு கொடுத்துட்டேன்னு என் இல்மில் இருந்ததை இது ஓகேயா, இது ஓகேயா, இந்த பக்கம் வந்து இந்த எலிவேஷன், இந்த பக்கம் இந்த எலிவேஷன், புரியுதுங்களா, எல்லாம் போட்டு ஓன இப்போ யார் பில்டிங்கு கட்டுறாரோ அவன் ஓகே பண்ணிட்டான்னா அதை அப்படியே கொண்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. இன்ஜினியர் அதே மாதிரி அந்த பில்டிங்கை கொண்டு வர்றது தான் அவருடைய வேலை. ஆர்கிடெக்டுடைய இல்மில் உள்ளது பிரிண்டில் வந்துச்சு, பிரிண்டில் உள்ளது கட்டிடமாக வரணும். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான், என் இல்மில் இருந்த சூரத்துன்றான். இல்மில் இருந்த சூரத். இதா அராத ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன். அந்த தோற்றத்தை பார்த்து தான் நான் குன்னுன்னு சொல்கிறேன்றான் அல்லாஹ். இல்மில் வெறும் தோற்றமாக இருக்குது. இப்போ நாமும் அப்படி தான் இருந்தோம், இல்மில் தோற்றமாக இருந்தோம். அந்த தோற்றத்தை பார்த்து அல்லாஹ் குன்னுன்னு சொன்னால் உடனே இரத்த கட்டியாக ஃபஸ்ட் என்னது நீர்த்துளியாக மாறும். அந்த நீர்த்துளி அல்லாஹு தாலா தாயின் கருவறையில் இரத்த கத்தியாக மாற்றான். அந்த இரத்த கட்டியை அல்லாஹ் சதக்கட்டியாக மாற்றுறான். சதக்கட்டியை அல்லாஹ் எலும்பாக மாற்றுறான். எலும்பு அல்லாஹு தாலா சதையை போர்த்தி குழந்தையாக மாற்றுகிறான். இதெல்லாம் குன்னுடைய தகாதான் சொல்லுது, குன்னுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் குன் குன் சொல்லிட்டே இருக்கிறான். இல்மில் எப்படியெல்லாம் இந்த அடியானை டிசைன் பண்ணானோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பாருங்க, ஒவ்வொரு கல்லாக தான் எடுத்து வந்து செவுறு எழுப்போம். மொத்தமாக ஒரு செவுறு எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிற்க வச்சு ஜாயின் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் அப்படி பண்ணுறாங்க, இங்கெல்லாம் அப்படி இல்லை. கீழே இருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து போடணும். அந்த மாதிரி தான் அல்லாவும் செய்யலாம். சின்ன சின்னமாக நான் அவனை வந்து படைத்து பரிபாலிக்கிறேன்றான். குன்னுடைய மிஸ்தாக் இருந்துக்கிட்டே இருக்கு. குன்னுன்னா அல்லாஹ் தஆலா ரத்த கட்டியை சத கட்டியாக மாற்றும் போது மட்டும் குன்னுன்னு சொன்னானா? வினாடி தவறாமல் அல்லாஹ் குன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ தான் நம்ம காட்சி அளிக்க முடியும். ஏன்னா இல்மில் அப்படின்னா குன் 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 குன்னு சொல்லிட்டே உட்காந்துருக்கானா அல்லாஹ்? அப்படி இல்லை முன்னா. அதோடைய அர்த்தம் சூரத்தை, தன்னுடைய இல்மில் உள்ள சூரத்தை ஜுஹூரில் அல்லாஹ் காமிச்சிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படி வாங்க போல, உங்கள் உடம்புக்கு இங்கே போகுமா? இல்லை, இதை ஒன்றா போட்டுங்க. யாரும் சேரில் உட்கார போகிறதில்ல. சேரில் உட்கார மாதிரி ஆள் வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். நம்ம இருக்கும்போது நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு நாட்டமும் கிடையாது, எந்த ஒரு தேட்டமும் கிடையாது, எதுவுமே இல்லை. வெற்று சூரத்து எப்படி இருக்கும்? தோற்றம்னு சொல்கிறது புரியுதுங்களா? அந்த தோற்றம் அப்படியே அசையாமல் ஆடாமல் அப்படி தான் இருக்கும். இதை மாதிரி இல்மில் நம்ம இருக்கிறோம். உள்ளமையில் வரும்போது, உஜூதில் வரும்போது தான் அதுக்கு ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம்லாம் எங்கே இருக்குது? அந்த தோற்றத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய உள்ளமையில் இருக்குது, உஜூதே ஹக்கில் இருக்குது. எல்லா ஆற்றலும் உஜூதே ஹக்கில் இருக்குது. அந்த உள்ளமையில் அல்லாஹு தாலா இந்த சிருஷ்டியை கொண்டு வந்து வைக்கும்போது, அந்த சூரத்தாக ஆகும்போது எல்லாமே வந்துடுது. சரி, அல்லாஹ் என்ன செய்யறான்? இது எல்லாம் யாருடையது? அதனால்தான் சிருஷ்டி எங்கே இருக்கு? இன்னொரு ஆயத்தில் சொல்லுவோம், ஹுவல் அவ்வலு. சிருஷ்டி இருக்குல்ல, இப்போ அல்லாஹ் படைச்சான்ல, படைச்ச நாமும் வெளியே வந்தாச்சு. ஹுவல் அவ்வல். ஒவ்வொரு சிருஷ்டியாக இருந்தான், எல்லா சிருஷ்டியும் அல்லாஹ் தான் படைச்சான். எந்த சிருஷ்டி எடுத்தாலும் சரி, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு. சிருஷ்டியுடைய அவ்வலும் பெருமானார் சொல்கிறாங்க. சிருஷ்டியுடைய அவலுமாக அல்லாஹ் இருக்கிறான். சிருஷ்டியுடைய ஆரம்பம்னா தலை எதுன்னு சொல்லுவோம்ல, கால், தலை, கால். முதலாகவும் அல்லாஹ் தான் இருக்கான், கடைசியாகவும் அல்லாஹ் தான் இருக்கான்.
ஜாகிராவும் அல்லா தான் இருக்கான், பாத்தினாவும் அல்லா தான் இருக்கான். இப்போ இந்த சேர் இருக்குது. சேருடைய ஆரம்பமாக என்ன இருக்குது? பிளாஸ்டிக் இருக்குது. முடிவாக என்ன இருக்குது? பிளாஸ்டிக் தான் இருக்குது. வெளிப்படையாக என்ன இருக்குது? உள்ரங்கமாக என்ன இருக்குது? பிளாஸ்டிக் தான் இருக்குது. சரி, எங்க இப்போ நாற்காலி எங்க? நீங்கள் சுற்றி சொன்னீங்க எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்குது. நாற்காலி எங்கே? நாற்காலி என்பது இல்மில் உள்ள சூரத்துக்கு பேர் நாற்காலி. இந்த 4 கால் வச்சு அப்படி சாயிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நாற்காலி. அதை தனியாக எடுத்து காமிக்க முடியாதுன்றான். இன்னும் உதாரணம் சொல்லலாம். வளையல், பெண்கள் போகிறாங்களா வளையல்? வளையல்னா என்ன? வளையலுடைய மேலே என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது? ஆரம்பம் என்ன இருக்குது? முடிவு எல்லாமே தங்கம் தான். சரி, வளையல் என்னங்க? வளையல் எங்கங்க இருக்கிறது? தான் தங்கம் தான் இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்தா தங்கம் தான் இருக்குது. வளையல் எங்கே போச்சு? இந்த வட்டமாக இருக்குல்ல, அந்த வடிவத்திற்கு பேர் தான் வளையல். தங்க வளையல். தங்கம் இருக்குது, வளையல் எங்க அப்படின்னு கேட்டால் தங்கத்தை தான் பிடிக்க முடியும், தங்கத்தை தான் பார்க்க முடியும், தங்கத்தை தான் கையில் வச்சுக்க முடியும். வளையலை நீங்கள் பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது, கையில் வைக்க முடியாது. உண்மை தானே? வளையல் இருக்காது. கம்மல், நெக்லஸ், எதை சொன்னாலும் சரி, அந்த டிசைனுக்கு பேர் தான் அது. செயின், கழுத்தில் போகிறது இருந்தால் செயின், காதில் மாட்டமாக இருந்தால் கம்மல். புரியுதுங்களா? வளையத்தை இப்படி போட்டால் வளையல்னு சொல்கிறோம். மெலீஸாக ஒரு வளையல் அது போட்டுக்கலாம். தங்கம் மெலீஸாக இருக்குது தங்கம். அதே கொஞ்சம் சின்ன வளையமாக இருக்குது, காதுல போட்டுக்கலாம். காதில் போட்டால் கம்மலாக மாறிடும். அந்த இடத்துக்கு பேர் தான். எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்துக்கு உண்டான பேர். வளையல், கம்மல், முடிஞ்சு போச்சு. ரெண்டும் வட்டமாக தான் இருக்கு. காதில் போட்டால் கம்மல், கையில் போட்டால் வளையல். இப்போ அந்த தோற்றம் இருக்கு பாருங்க, அந்த தோற்றம் தங்கத்தில் காணப்படுதே தவிர தோற்றத்தை தனியாக பிரித்து எடுக்க முடியாது, தனியாக அதை பார்க்க முடியாது. ஒன்று தங்கத்தில் பார்க்கணும், அதில் வெளியில் பார்க்கணும். ஏதாவது ஒரு மெட்டீரியலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், சிருஷ்டின்னு சொன்னாலே அது சிருஷ்டிக்கு உள்ளமையே கிடையாது. சிருஷ்டிக்கு உள்ளமையே கிடையாது. அதனால சிருஷ்டியுடைய ஆரம்பமாகவும் அல்லாஹ் தான் இருக்கான், சிருஷ்டியுடைய முடிவாகவும் அல்லாஹ் தான் இருக்கான், சிருஷ்டியுடைய ஜாஹிராவும் அல்லாஹ் தான் இருக்கான், பாத்தினாவும் அல்லாஹ் தான் இருக்கான். அப்போ சிருஷ்டி எங்கே இருக்குது? ஒரு கேள்வி வரும்ல. அல்லாஹ் சொன்ன, அதுக்காக அல்லாஹ் சொன்னான், சிருஷ்டி எங்கே இருக்குன்னா வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். சிருஷ்டி என் இல்மை விட்டு வெளியே வரவே இல்லைன்ட்டான். சிருஷ்டி எங்கே இருக்கு? அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கு. ஹக்கத்தாலாவுடைய இல்மில் சொரூபமாக இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கு. அங்கேருந்து வெளியே வரவே இல்லை. அப்போ ஜாஹிரா யார் இருக்கான்? அல்லாஹ் தான் இருக்கான். நம்மள ஜாஹிரா அல்லாஹ் இருக்கான். நாம் இன்னும் இல்மை விட்டு வெளியே வரல. ஆனால் என்ன எண்ணத்தில் இருக்கிறோம்? நான் இருக்கிறேன்ற எண்ணத்தில் இருக்கிறோம். இந்த உணர்வு தான் அல்லாஹ் கொடுத்தான். நான் இருக்கிறேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் தான் நான் தான் நான் நான் சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஒன்று வருது பாருங்க. இது எப்பத்துல இருந்துருக்கு? பிறந்ததுல இருந்து இருக்கு. பிறந்ததுலேருந்து நான் என்ற உணர்வு இருக்கு. இல்லைன்னா கத்த மாட்டான் பசிக்குதுன்னு. அந்த நான் வளர்ந்து வளர்ந்து இப்போ பெரிய ஆளா ஆகி நிற்கிது. அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்மளை வளர்த்தது அல்ல. இல்மில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜுஹூரில் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். அதனால தான் மகான்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் தூக்கி அந்த நானை உன் மேலே போடுற?
இருக்கிறது அவன் தானே, அவனை பார்த்துட்டு போன்றான். நீ இல்லை, இருக்கிறது அவன் தான். பட்டவர்த்தமாக அல்லாஹ் குரான்லேயே சொல்லிட்டான், சிருஷ்டியை இல்ம விட்டு வெளியே வரலன்ட்டான். அவன் தான் அவள், அவன் தான் ஆஹிர், அவன் தான் ஜாஹிர், அவன் தான் பாத்தின்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு உன்னை ஏன் தேடுற, நான் ஏன் சொல்கிற அப்படின்ட்டான். இது அவ்வளோ சீக்கிரம் விளங்க முடியாது. அந்த அந்த உணர்வு உடனே போயிடுதா, அல்லாஹ் தான் எல்லான்னு சொல்லிட்டான் உடனே நான் இல்லை, அந்த உணர்வு அவனுக்கு போயிடாது. அதனால தான் மகான்களுடைய சொஹபத் வேணுன்றான். யோதுலான்னு சொல்கிறாங்க, நல்லடியாருடைய சொஹபத் வேணும். அவர்கள் அல்லாஹ்வில் லயிச்சு சொக்கி இருக்கும் அந்த உணர்வு நமக்கு மேலிட வேணும்னு சொன்னால், நமக்கும் வரணும்னு சொன்னால் சொஹபத்தில் இருங்க. புரியுதுங்களா? அந்த சொஹபத்து நம்மளை மாற்றும். சர்க்கார் ஷேக பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க ஹாலில் இருக்கும்போது இருந்தாலே போதும். ஆனால் நம்முடைய ஷேகுமார்கள் இந்த ஞானம் இருக்கிறதுனால பேசும்போது சீக்கிரம் வரும். அந்த காலத்துலலாம் பேச மாட்டாங்க, அவங்க கூடயே இருக்கணும், அவ்வளோதான். அவங்க சிக்கர் செஞ்சுட்டே இருப்பான், இது அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும். அன்ஃபுஸ் அல்லாஹ் ஆஃபாக் அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கு. என்னைக்கு தெரிகிறது அன்ஃபுஸும் ஆஃபாக்கும் அல்லான்னு? ஞானங்கள் இல்லாமல் எப்படி தெரியுது? அப்போ உஜூது உள்ளமை, இந்த சிஃபாத்து, ஆற்றல், குவத்து, ஆசாரி, இது எனக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு சொந்தம். இந்த இல்ம பேசும்போது பேச கேட்க நமக்கு அது இல்மா ஆகணும். ஃபஸ்ட்டு இல்மாக ஆகணும். இந்த இல்மு நம்மளை உட்காரணும். அல்லாஹ்வுடைய ஃபஸில் தான், இல்லைன்னா கிடைக்காது. இது சஸ்கா மஸ்கா பண்ண முடியாதுட்டாங்க ஷேக்கிட்ட. ஏமாத்துதல், அவங்க ஹக்கான ஷேக், அதனால அவங்களை ஏமாற்ற முடியாது. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் ஷேக்கு கஷ்டப்படினா தான். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் காமிலா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றான். நாம காமிலா, முரீது காமிலா இருந்தால் போதும். நான் இஹ்லாஸாக இருக்கேன்னா ஷேக்கு காமிலான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 தலைமுறைக்கு பிறகு ஷேக் காமிலா இருந்தால் கூட நமக்கு அருள் வந்துகிட்டே இருக்கும். கனெக்ஷன் இருக்குல்ல, போல கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் போதும், அருள் வந்துடும். ஒயர் ஒட்டி இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஒயர் கொஞ்சம் நஞ்சி போயிருக்கு, பிஞ்சி போயிருக்கு, பரவாயில்ல, ஏதோ ஒட்டு போட்டாவது வச்சிருக்குல்ல. அந்த ஒயர் என்னாச்சு, பிஞ்சிச்சு. ரெண்டையும் போட்டு முடுக்கி டேப் அடித்து வச்சுக்கிறான். இப்போ கரண்ட் வருமா வராதா? அதுதான் பிஞ்சி போச்சாங்க, அது எப்படிங்க வரும்? அப்படிலாம் இல்லை, வரும். நீ கை வச்சு பாரு, தெரியும். அந்த மாதிரி இது காமில் இருக்காங்க சார். பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறது இருக்குல்ல, 120 ஒயர்னு சொல்கிறான், அப்புறம் 140யா? இல்லை, ஒயரில் திக்னஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பவர் எடுக்கும். சில இதில் கொண்டு போய் நீங்கள் ஏசியெல்லாம் போட முடியாது, அது எரிஞ்சிடணும், தாங்காது. அந்த மாதிரி செய்தி என்னன்னா, அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும், நம்ம கரெக்டாக இருந்தால். இப்போ எதுக்கு சொல்ல வரேன், அந்த மகான்கள் பாருங்கள், என் ஷேக்குடைய காமில் அவங்க கஷ்புடைய நாதா கல்பில் உள்ளது அப்படியே சொன்னாங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்து கூட அவங்க இல்மு மேலே யகீன் வரலன்னா என்ன அர்த்தம்? சொஹபத்தில் இருந்து கூட அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஃபஸில் வேண்டும், அல்லாஹ்வுடைய ஃபஸில் இருக்கும். இந்த வாட்டி ஜும்மாவில் பேசினேன், அல்லாஹ் தேட சொன்னதே ஃபஸில் தான். நீ இந்த உலகத்துக்கு வந்தியா, இந்த உலகத்துக்கு வந்துட்டியா, இதா கலைத்து முஸ்ஸலாத்த ஃபந்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ்.
நீ ரிசுக்கை தேடுன்னு சொல்ல, ரிசுக்கு ஒன்றை தேடுனாங்க பெருமானார். ஒரு மனிதனை ரிசுக்கும் மௌத்தும் தேடிக்கொண்டே இருக்கு. ரிசுக்கு தினமும் தேடுது. அது எப்போ வருமோ அப்போ அது தேடும். ரிசுக்கு தினமும் தேடுதான். ராசிக் அல்லான்னு சொன்ன பிறகு ரிசுக்கு அவன் பொறுப்பு. மர்சூக் இருக்கணும்ல, அப்பதான் ரிசுக் கொடுக்க முடியும். மர்சூக் இல்லைன்னா அல்லாஹ் ராசிக்காவே இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் நமக்கு பசியை கொடுத்தான். துணி கடைக்காரன்னு சொல்லிட்டு துணியே இல்லைன்னா கடையில் அவர் பேர் துணி கடைக்காரரா? என்னங்க உன் கடையில் காலியாக கிடக்குது, ஸ்டாக்கு இல்லை, இந்த வரோம் 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 சொல்லிட்டு காலமெல்லாம் ஓட்டுறாரு கடையை வச்சு. அவர் துணி கடைக்காரன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மனுஷன் துணி கடைன்னு பெருசாக போர்டு போட்டு துணியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சில இடங்களில் டிசைன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் அதெல்லாம் ஒரு துணி கடையாங்க. ஒரு டிசைனு கூட இருக்க மாட்டேங்குது, ஒரு கலரு கூட இருக்க மாட்டேங்குது. அவன் ஸ்டாக் வச்சுருந்தாலே இல்லைன்றான். ஸ்டாக் வச்சுருந்தா கூட அதெல்லாம் ஒரு துணி கடையா? அங்கெல்லாம் போகாதீங்க, டிசைனாக இருக்காது, கலராக இருக்காது. அல்லாஹ் ராசிக் மர்சூக் இருக்கணும்னா இடைவிடாத நமக்கு அல்லாஹ் ரிசுக் கொடுத்துட்டே இருக்கான். நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் நமக்கு ரிசுக் கொடுத்துட்டு, அதனால் அது அவன் தான் நம்மளை தேடுறான். ராசிக்கு மர்சூக்கை தேடுது, ரிசுக்கு மர்சூக்கை தேடுது. நீ சாப்பிடக்கூடிய யாரும் அது தேடுவது, நாம தேடி போக தேவையில்லை. இப்போ நாம் தேட வேண்டியது என்னது? அல்லாஹ்வுடைய ஃபஸலை தேடுங்கண்ணா. அல்லாஹ்வுடைய தொழுது முடித்த பிறகு உனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா தொழுதுகிறது தான் பெரிய வேலை இல்லை. தொழுது முடிச்சியா, அல்ஹம்துலில்லாஹ், கடமை முடிச்சப்பா நீ, அதுக்கு பிறகு உனக்கு வேலையே கிடையாது சொல்லணும்ல. இப்படி சொல்ல அல்லாஹ். இதா கலைத்து முஸ்ஸலாத்தை நீங்கள் தொழுது முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது பிரதானமான இபாதத்து என்னன்னா தொழுகை தான். 5 கடமை, அந்த கடமையை முடிச்சா போதும்பா, எல்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ கடமையை முடிச்சுட்டு இன்னொரு ஒரு விஷயமும் உன்கிட்ட இருக்குது, நீ செய்ய வேண்டியது இருக்குன்றான் அல்லாஹ். கடமையை முடித்த பிறகு இன்னொரு விஷயம் நீ செய்ய வேண்டியது இருக்குது. என்னது? அல்லாஹ்வுடைய ஃபஸலை தேடுறது. அதனால தான் பள்ளிவாசலேருந்து வெளியே வரும்போது அல்லாஹும்ம மஃப்தஹ்லி அப்வாப ஃபதுலிக்க அப்படின்னு போட்டுப்பாங்க. உள்ளே போகும்போது அல்லாஹ் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். பள்ளிவாசல் உள்ளே போனால் நீ ரஹ்மத்தை தேடு, பள்ளிவாசலை விட்டு வெளியே வரதா இருந்தால் நீ ஃபதுலை தேடுனாங்க பெருமானார். உள்ளே போகும்போது ரஹ்மத் வேண்டும் போலா, இறைவனுடைய அருள் வேண்டும். தமிழில் என்ன தெரியல, ரெண்டுக்குமே அருள் தான் சொல்லி ஆகணும், வேற வார்த்தை இல்லை. அது என்ன தெரியல, இருக்கலாமே, எப்படி நமக்கு தெரியலையான்னு தெரியல. தமிழும் பழமையான மொழி தான். உள்ளே போகும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால் தான் இவன் இபாதத்தை செய்ய முடியும். இல்லைன்னா ஷைத்தானுடைய இபாதத்தை செஞ்சுட்டு வந்துடுவான். ஷைத்தான் இபாதத்தை செஞ்சாமல அந்த இபாதத்தை செய்வான் இவன். அல்லாஹ்வுடைய ரஹமத்து உனக்கு கிடைத்தால்தான் நீ உண்மையான இபாதத்தை செய்ய முடியும், அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால் போகும்போது ரஹமத்தை கேளு. சரி, போயிட்டு வெளியே வர இப்போ ஃபதுலை தேடுன்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபஸல், கிருபை, அது என்ன சொன்ன, கருணை, கிருபை எல்லாம் ஏதோ வார்த்தை தான் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி தெரியுது. அதனுடைய அசல் என்னன்னு எனக்கு. ஆனால் ரஹமத்துக்கும் ஃபதுலுக்கும் வித்தியாசம். ரஹமத்துக்கும் போகிற எல்லாத்துக்குமே ரஹமத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் ஃபதுலு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால தான் அல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு நீ ஃபதுலை தேடுன்றான். முதல்ல அங்கே ரஹமத்து நீ கிடைச்சிச்சின்னு சொன்னால் தான் நீ ஃபதுல் கிடைக்கும்னு அர்த்தம். தொழுகையில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு ரஹமத் செஞ்சிட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீ ஃபதுலை தேடிப்போ. அதுவும் கிடைக்கிறது அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அல்லாஹ் நானா தான் கொடுப்பான். ஃபஸல் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ஃபஸல் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் நஃப்ஸை விடுவாரோ அவருக்கு தான் கிடைக்கும். யார் நான் என்ற மமதையை எவர் விடுவாரோ அவருக்கு தான் கிடைக்கும். நான் என்ற மமதையை எப்போ நம்ம விட முடியும்?
ஒரு காமிலான ஷேக்கு கிடைக்காம உனக்கு நான்ற மம்மதை போகவே போகாது. அவங்க தான் நீ யாருன்ற உன்னுடைய ஹக்கீக்கத்தை சொல்லுவாங்க. அது வரைக்கும் நான் என் திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். நீ யாருன்றதை அவங்க தான் உனக்கு சொல்லுவாங்க. நீ மையத்து, நீ காலமெல்லாம் உன்னை மையத்தா நீ பார்க்கணும்னா நான் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த திறமையும் இல்லை, யாரெல்லாம் நீ உன் ஃபதிலை கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுதான் ஃபதில். புரியுதுங்களா? அப்போ நம்மை இல்லாமல் ஆக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய ஃபதில் கிடைக்கும். 6 லட்சம் வருஷம் வணங்குறதுக்கு நசீபு கிடைச்சிச்சு யாருக்கு? ஷைத்தானுக்கு. 6 லட்சம் வருஷம் வணங்கினான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபதில் அவனுக்கு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் தானே இருந்தான். 6 லட்சம் வருஷம் வணங்கணுன்னா ரஹமத்தில் இருந்து கிடச்சிருக்கோம்ல. ஆனால் ஃபசில் கிடைக்கல. ஏன்னு சொன்னால் அவன் நஃப்ஸில் இருந்தான், நான் என்ற மமதையில் இருந்தான். அதனால் என்னாச்சு? ஃபசில், அல்லாஹ்வுடைய ஃபசில் கிடைக்கல. கடைசியில் ஷைத்தானா போனான். ஆதம் வணங்கவே இல்லை. ஆதம் வணங்க படைச்சேன்றான் அல்லாஹ். ஆதமை வணங்கவே சொல்ல, நீங்கள் ஜாலியாக சொர்க்கத்துக்கு இருங்கன்ட்டான். சந்தோஷமாக இருங்க. மனைவியையும் படைச்சான், அவ்வாவையும் படைச்சான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை ஃபதக்கூனா மினல் ஸாலிமீன். இது ஒன்று தான் அல்லாஹ் உத்தரவுப்பட்டது. அங்கே போய் நீங்கள் தொழுவணும், யாத்திரையே இருக்கணும், ஜிக்ர்லேயே இருக்கணும், எதுவுமே சொல்லல. சொர்க்கத்தில் ஈஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். அது மட்டுமா? ஆதமை படைச்சவன்னு ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னான்ல. ஷைத்தான் உட்பட எல்லாத்தையும் சஜிதா செய்யும். நான் ஒரு படைப்பை படைச்சிருக்கேன், அந்த படைப்புக்கு மரியாதை செய்யணும். எல்லாமே மரியாதை செஞ்சான், எல்லாம் கண்ணியப்படுத்தினான். ஷைத்தானை தவிர அவனை விரட்டி விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சொர்க்கத்தில் இருக்கான். இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேணாம். அப்படியே தான் காலம் ஓடிச்சு இல்லை ஜம்முன்னு சொர்க்கத்தில். நல்லா தானே இருந்தான். அல்லாஹ்வுடைய ஃபசில் கிடச்சி மரத்தை இறங்கினாங்க, சாப்பிட்டாங்க, ஒரு தவறு இழைத்தார்கள், இந்த துனியாவுக்கு இறக்கி விட்டான். என்ன நன்மையும் செய்யல மோலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எந்த நன்மையும் செய்யல. சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். நன்மை செய்த பிறகு தானே சொர்க்கம். நன்மையே செய்யாமல் ஆதமுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்தேன்றான். என் ஃபதில் இருந்தால் போதும், அல்லாஹ்வுடைய ஃபதில் இருந்தால் போதும். இப்போ அந்த சொர்க்கம் போயிடுச்சா? ஒரு சின்ன தவறு எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது செஞ்சதுனால போயிடுச்சு இல்லை. அந்த ஃபசிலை இப்போ தேடுங்கன்ட்டான்ல உலகத்தில். இங்கே இபாதத் செஞ்சு அல்லாஹ் வணங்கி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஃபசிலை தேடும். அல்லாஹ்வுடைய ஃபசில் எங்கே இருக்குது? மகான்களுடைய கரங்களில் தான் இருக்குது. இறை நேசர்கள் நினைத்தால் உனக்கு அந்த ஃபசில் கிடைத்து விடும். நான் பார்த்தேன், என் ஷேக்குடைய சோபத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த ஃபசிலை அருள் புரிந்தான். புரியுதுங்களா? எனக்கு முன்னாடி ஷுஹூதிஷா அவங்க தம்பி, அவங்க சோபத்தில் இருந்தாங்க. அவங்க அந்த சர்க்கார் கிலாபத்தை கொடுத்தாங்க. இந்த ஞானங்களை வாங்கி அருள் அப்படியே கொண்டிருந்தாங்க. அவங்க சேவையை அங்கே செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி பெரும் பெரும் மகான்கள் சுபூரிஷா இருந்தாங்க, ஹக்கீமிஷா, முஸ்தாகிஷா, அதெல்லாம் என்ன சொல்கிறது, வேறு ஜெனரேஷன். எனக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ஸ். அவங்க எங்கள் வாப்பா ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கு அடுத்து இருக்கலாம். அந்த மகான்கள் தான் இருந்தான். கனிமிஷா, அந்த அருளை அவர்கள் வாங்கினார்கள். அந்த அடைந்து அவர்கள் பயனடைந்தாங்க, பிறர் பயன்படுத்து. அந்த வரிசையில் அல்லாஹ் கொடுத்தான். தப்பி போனவர்களும் உண்டு. இந்த மாதிரி தப்பி போகுது பாருங்க சில பேர், கிடைக்காம. அதுவும் அல்லாஹ்வுடைய கருணை
அது எங்கே இருக்குது? மகான்களுடைய சொஹபத்தில் இருக்கு. அதனால தான் அண்டி இருக்கணும். சுருமையே அகலே நசர்பன், சுருமையே அகலே நசர்பன் ஹோ கிசி கி ஹாக்கே பா. வலிமார்கள், நாதாக்கள், இறை நேசர்கள், இறை தொடர்புடைய மகான்கள் தெரிஞ்சு அவங்கள்ட்ட பையத்து வாங்கிட்டியா? உன் ஷேகை நீ அடைஞ்சிட்டியா? உன் ஷேகை பிடிச்சிட்டியா? அகலே நசர்பன், அவங்க பார்வையிலே அதிகமாக. ஓ கிசிக்கு ஹாக்கேப்பா, அவருடைய காலடி மண்ணு போல கிடக்கணும். நான் என்ற மம்மதையோடு இருக்கக்கூடாது. ஆதாப ஷேகுன்னு நிறைய சர்க்கார் கிதாப் படிப்பாங்க. மேக்சிமம் ஆதாப ஷேக் சுப்ரிஷா சொல்லுவாங்க. அவங்க அவங்க பயான் சொன்னாலே ஒன்று லாயிலா கலிமா பேசுவாங்க, அடுத்தபடியாக பேசுனா ஆதாப ஷேக் பேசுவாங்க. ஷேக்குக்கிட்ட எப்படி நடக்கணும்? சர்க்கார் ஆதாப ஷேகை பற்றி கிதாபு வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். நான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆதாப ஷேக் கிதாப் படிப்பாங்க. அதை கேட்டு சுப்ரிஷா அதை அப்படியே கேதர் பண்ணி அதை பயானா பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி சுப்ரிஷா ஆதாப ஷேக் சொல்லாங்க, கிதாப் ஏன் படிக்கணும்னு விட்டாங்க. அதில் அவங்க தான் ஆதாப ஷேக். இல்லைன்னா அதுவும் தெரியாது எப்படி நடக்கணும், யார் என்ன ஏது. எல்லாரும் மாதிரி தான் நம்ம நினைப்போம். அவங்க உயர்ந்த மகான், அவங்க பெரிய அஜத்து, இவங்க பெரிய அஜத்து, அவங்க நம்ம யாராவது ஒருத்தர் பெரிய அஜத்துன்னு வச்சுருக்கோம். ஊரில் அஜத்து அவர் தான் பெரிய அஜத்து. நமக்கு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் கூட்டுவார், எங்கள் உஸ்தாத் அவங்க அப்படின்னு அவங்க கொண்டு மண்ணி போட்டு உட்காரு. அவரோட இவங்க பெரிய அஜத்தா மாறுது பாருங்க. ஆமாப்பா, இவங்க தான் பெரிய அஜத்தாப்பா. இவ்வளோ நாளாக இவர் தான் நம்ம அஜத்து தான் பெரிய அஜத்துன்னு நினச்சிருந்தோம், அவரோட பெரிய அஜத்து வந்துக்கிறான். அவரே சொல்லுவார், கையும் உஷாவாக பண்ணிக்கணும், அவங்க பெரியவங்க, எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாது. அவங்க அவ்வளோ பெருசாக மதிப்பாங்க. சரி, அப்போ அவங்களும் அந்த ஏரியாலே இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இவரை பார்த்துக்கிட்டு அவரை பெருசாக பார்ப்பார். இவரே சொன்னார் பெரிய அஜத்துன்னு. அந்த மாதிரி ஷேக ஒரு அஜத்தா பார்த்தா, ஷேகுடைய ஷேக வந்தாலும் சரி எனக்கு நீங்கள் தான் ஷேகுன்னு சொல்லணும். அதுதான் ஆதாபு. ஷேகுடைய ஷேகே வந்தாலும் எனக்கு ஷேகம் தான். மொயினுத்தீன் சிஷ்தி, மொயினுத்தீன் சர்க்கார் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி, அவங்களுடைய முரீது குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி. குதுப் மினார் இருக்கு பாருங்க, அந்த குதுப் மினார் பக்கத்தில் அவங்க கபர் இருக்குது, அவங்க தர்கா இருக்குது குதுப் மினார் பக்கத்தில். அவங்க பேரால் தான் குதுப் மினார் வச்சாங்க. குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்கறதுக்கு அவங்களுடைய ஷேக்கான ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி வந்திருக்கிறாங்க. அவங்க கான்காக்கு வந்திருக்கிறாங்க. வந்து 3 நாளாக பயானு கவாலி எல்லாம் நடக்குது. ஒரே தப்தபாவாக இருக்குது, கான்காவே கோலாகலமாக இருக்குது. ஏன்னா தான் ஷேக் வந்தால் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய முரீதுகள். 3 நாளாக பயான் நடக்குது, கவாலி நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. 3ஆவது நாள் அதே மாதிரி தப்தபா நடந்துட்டு இருக்கும்போது லங்கர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சர்க்கார் ஒவ்வொரு நாளுமே எப்படி தேடுறாங்க, யாரை தேடுறாங்கன்னு தெரிய மாட்டேன். குதுபுத்தீன் பக்தியாரி தான் ஷேகை கவனிக்கிறாங்க, யாரையோ தேடுறாங்க அவங்க கூட்டத்தில். 3 நாள் வந்ததுலேருந்தே 3 நாள் அப்படி தான் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. சரி, யாரோ அவங்களோட தெரிஞ்சவங்க யாராவது வராங்க போல தெரியுது, அவங்கள தான் தேடுறாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. யாரை தேடுறாங்க நம்ம கேட்க முடியாதுல்ல. சர்க்கார் நீங்கள் 3 நாளாக தேடுறீங்களே, யாரை தேடுறீங்கன்னு கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. முதல்ல ஷேக்கிட்ட பேச மாட்டாங்க. மகான் யார் ஷேக்கை பற்றி ஹக்கீக்கத்து விளங்கிடுச்சோ அவங்க பேச மாட்டாங்க. என் ஷேக்கிட்ட நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நிறைய பேர் போய் பேசுவாங்க, சர்க்கார் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு. நான் எதையுமே சொன்னதில்லை. கல்பால் சொல்லியிருக்கேன், நாவால் சொன்னதில்லை. நேராக போயிட்டு கோரிக்கையை வச்சு பேசி அந்த மாதிரிலாம் ஏதோ 1-2 இருக்கும். என் லைஃப்லேயே 1-2 இருக்கும். எனக்கு தெரிஞ்சேன்னா நான் வந்து மதசா இது வெளிநாட்டுக்கு போகலான்னு கேட்க போனேன், கேட்கல. ஆனால்
அதான் அவங்க மாற்றி விட்டாங்களே. 7 வருஷம் மசாலாவும் 7 மாதமாக இருக்கும், அது கேட்கவே இல்லை. திருமண விஷயமா நான் கேட்டேன். அது நான் கேட்கல, எங்கள் பாபா போய் கேட்க போனாங்க. அது கூட டைரெக்டாக நாங்கள் கேட்கல, இப்போ சஜாதா மூலமாக தான் கேட்டோம். ஹயர் செய்தி என்னென்னா, ஷேக்குக்கு தெரியும் எல்லாம். நீங்கள் கல்வியில் நினச்சாலே அவங்களுக்கு தெரியும். ஆனால் என் சர்க்கார் அவங்க பெரிய அந்தஸ்துடைய மகான், அவங்கள மாதிரி வர முடியாது. அவங்க அல்லாவை தவிர வேறு ஒன்றும் இந்த துனியாவில் தேடவே இல்லை. என் சர்க்கார் சொல்லுவாங்க, தன்னை பற்றி சொல்லுவாங்க, ஃபைசி ஷாக்கும் அல்லாஹ் கிடச்சிட்டான், அல்லாஹ் மில்கையே. ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு அவங்க ஷேக சொன்னதாங்க. ஃபைசி ஷாக்கு அல்லாஹ் கிடச்சிட்டான், காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட ஃபைசி ஷா அவ்வளோ சிரமத்தில், கஷ்டத்தில், வறுமையில், மிடுமையிலலாம் இருந்தாங்க, பசி பட்னியிலலாம் இருந்திருக்கிறாரு. சர்க்கார் உங்கள் கரம் பிடிச்சி, உங்களுடைய கரம் பிடிச்சி இவ்வளோ காலமாக இருக்கிறேனே, என்னை துனியாவில் கொஞ்சம் கை தூக்கி விடுங்களேன் அப்படின்னு ஃபைசி ஷா இது வரைக்கும் என்கிட்ட வாயால் சொன்னதும் கிடையாது. கோரிக்கை வைப்பாங்க, ஜமானே கருணை காட்டுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமத்தில் இருக்க சர்க்கார் அப்படின்னு சொன்னது இல்லை, நாவால் சொன்னதில்லை. ஹஸ்ஸபி சில பேர் லெட்டர் போடுவாங்க, ஷேக்கிட்ட சொல்கிற சில விஷயங்கள்லாம் பயந்து போயிட்டு நேரில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குப்பா, லெட்ரு போட்டுருவோம். சர்க்காருக்கு லெட்ரு போடுவாங்க. எங்கள் சர்க்காருக்கு லெட்டர் எழுத நிறைய பேர் எழுதுவாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் லெட்டர்லாம் எழுதுனதில்லை எங்கள் சர்க்கார்கிட்ட. அதான் சொன்னேன், நேர்லையும் சொன்னதில்லை, லெட்டரும் எழுதுனதில்லை. லெட்டரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், வறுமையில் இருக்க, சிரமத்தில் இருக்கேன், உங்கள் அருள் பார்வைப்பட்டால் எனக்கு துனியாவில் அல்லாஹ் உயர்வு கொடுத்துருவான், அது கொஞ்சம் சர்க்கார் எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு லெட்டர் மூலமாகவும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அவர் 2 சொல்லிட்டாங்க. 3வது ஷேக்குடைய மஜ்லிஸில் உட்காந்து உள்ளத்தால் கேட்பான் சில புரியுது, அது நான் கேட்டிருக்கேன். என்ன வேணுமோ அதை நான் உள்ளத்தால் தான் கேட்டேன் தவிர இந்த 2 வகையில் நான் கேட்கல. ஆனால் என் சர்க்கார் அதையும் கேட்டதில்லை. என்ன உள்ளத்தில் சர்க்கார் நான் இப்படி இருக்கிறேனே, நீங்கள் நாடினா என் உள்ள உங்களுக்கு தெரியுது வெளிச்சம், நீங்கள் நாடினீங்கன்னா என்னை வேலை கொண்டு போயிடலாம்னு கேட்டது இல்லை. அவர் அப்தக் கியா பூச்சா, என்கிட்ட என்ன கேட்டார்னா அல்லாவை தான் கேட்டார்னாங்க. கல்பால கேட்டுக்கிட்டே இருப்பார் என்கிட்ட. என்ன கேட்டார்? அல்லாவை கொடுங்க, அல்லாவை கொடுங்க தான் கேட்டார் என்கிட்ட. அதனால தான் ஃபைசி ஷாக்கு அல்லாஹ் கிடச்சிட்டான்னா. அந்த மகானுடைய அந்தஸ்து வேறு நினச்சிங்களேன். நம்ம அந்த அளவுக்கு ஒரு தகுதி இல்லை. நல்லா கல்பால நிறைய கேட்டிருக்கோம், அது பியாதம் தான். நீ என்ன கேட்குறது? விளங்கலை ஷேக, விளங்கலை. ஏதோ விளங்கின வரைக்கும் சர்க்கார்ட்ட நேரில் கேட்கக்கூடாதுன்ற ஒரு ஆதாபாது எல்லாம் வச்சுருந்தானே, அது பெரிய பாக்கியம் தான். செய்தி என்னன்னா, இப்போ அந்த மகான் யார், ஹாஜா மொயினுதீன் சிஷ்டி தேடுறாங்க. இவங்க கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. யாரை தேடுறீங்கன்னு கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. அப்படியே இருக்கிறாங்க. குத்துபுதீன் பக்தியாரி சர்க்கார் கடைசி 3வது நாள், இப்போ நானும் 3 நாளாக தேடுறேன், நான் வந்ததே அதுக்கு தான். எதுக்கு? அவரை பார்க்க தான் வந்தேன். 3 நாளாக தேடுறேன், அவரை காணும்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர், ஃபரீதுத்தீனை தான் என் கண்ணு தேடிக்கிட்டே இருக்கு, அவரை பார்க்கணுன்ற ஆர்வலில் தான் நான் அங்கே வந்தேன். 3 நாளாக பார்க்குறேன், அவர் மட்டும் காணும், எல்லா முறியும் இருக்கிறாங்க உங்களுக்கு இதுங்க, அவர் எங்கே போனாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் ஷேக்குக்கு ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ஒரு முறிது இருந்தார் நம்ம. ஏன்னா அவங்க நிசாம் இவங்க இருக்காங்களே குத்துபுதீன் பக்தியாரி, அவங்க பார்வையிலே இருக்கிறது ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர். எப்பவும் சோபத்திலே இருப்பாங்க. 3 நாளாக அவங்க இல்லைன்றதே அப்போ தான் அவங்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஷேக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்தா யார் வரல எதையுமே பார்க்கல. சர்க்கார் சொல்லுவாங்க, நூரி நாயகம் வந்துட்டா வேற எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னுவாங்க. அவர்களை திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய உள்ளம் வந்து கொஞ்சம் கூட வருத்தம் வந்துடக்கூடாது, அப்படி அவங்கள கவனிக்கணும். அதில் தான் என்னுடைய சிந்தனை ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அப்படி தான். தாஸ் சர்க்கார் வரும்போதெல்லாம் எங்கள் சர்க்கார் வந்து அவங்க போகும்போது இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணீர் வடியும். ஒரு நாள் கேட்கவே செஞ்சாங்க, ஏன்பா நான் போகும்போதெல்லாம் நீ அழுகுற? அப்போ சர்க்கார் சொன்னாங்களா, இல்லை பிரிவின் காரணமாக அழுகுறியா? நான் தான் உங்க கூட இருக்கிறேனே. இந்த சர்க்கார் அது இல்லை,
உங்களுக்கு தெரியதான் செய்யும், இருந்தாலும் கஷ்புடினாதான் அவங்களும் ஏதாவது பேதப்பு செஞ்சு நான் உங்களை வருத்தப்படுத்தியிருப்பேனோன்னு அழுகுறேன். நாங்கள் ஆய்ந்தா ஐசா நைக்கரோ பண்ணிட்டாங்க. என்னைக்கும் என் கல்பு கோன்ற மாதிரி மன வருத்தப்படுற மாதிரி நடக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஹயர் சரி, என்னென்னா அவங்க வந்து குதுபுதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபரீது கஞ்சி சேகர் அப்போ தான் அவங்க சிந்தனைக்கே வருது, ஆமாப்பா நம்ம முரீது ஒருத்தர் கூட இருப்பார், அவர் ஆளை காணுமே 3 நாளா அப்படின்னு. அப்புறம் கூப்பிட விட போகிறாங்க. சரி, எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டார் என்னன்னு தெரியலையே, இருந்தால் வந்திருப்பாரு, சரி கூப்பிட்டு வீட்டில் இருக்காரான்னு பாருன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விட்றாங்க. அன்னைக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் தான் இருந்துருக்குறாங்க, 3 நாளாக வரல. வந்த உடனே அப்புறம் இவங்க கேட்குறாங்க, ஹாஜா மொயினுதீன் சிஷ்டி, ஏன்பா 3 நாளாக ஒன்று தான் நான் தேடி வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேனே டெல்லிக்கு, நீ ஏன்பா வரல 3 நாளா, நான் வந்திருக்கேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னா, இல்லை சார் தெரியும், அப்போ ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மசாயில் தெரியல, அதனால் வராமல் இருந்துட்டேன். அப்படி என்ன மசாயில் சொல்லு. இப்போ நான் வந்தால் உங்களை கண்ணியப்படுத்துகிறதா இல்லை என் ஷேக்கை நான் கண்ணியப்படுத்துகிறதான்னு எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஷேக் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, இப்போ நான் உங்களை பெருசாக பார்க்கணுமா இல்லை என் ஷேக்கை பெருசாக பார்க்கணுமான்னு எனக்கு சிந்தனை எனக்கு தெரியல. போனால் தானே இப்போ அந்த பிரச்சனையே, அந்த இடத்துக்கு போனால் தான் என் ஷேக்கை பெருசாக பார்க்கணுமா இல்லை மொயினுதீன் சர்க்கார் நம்ம ஷேக்குடைய ஷேக் ஆச்சு அவங்கள பெருசாக பார்க்கணுமான்ற ஒரு பிரச்சனை வரும். போகாமல் இருந்துட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் 3 நாளாக வராமல் இருந்தேன்னா. அப்போ தான் நிசாமுதீன் இது ஹாஜா மொயினுதீன் சொன்னாங்க, நீ எப்பவும் ஷேக்கை தான் பெருசாக பார்க்கணும். நான் யோசிச்சு பாருங்க, அப்படி எந்த மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க அந்த மகான்கள். அதனால் ஷேக்குடைய ஷேக்கு பெருசாக தான் பெரிய அஜத்து பெரிய ஷேக். என்னை வாழ வைக்க தெய்வம் யாருன்னா என் ஷேக் தான், என்னை வாழ வைக்க வந்த தெய்வம். அது தப்பு கிடையாது. பீர் அல்லாவாக இருக்கட்டும், பீர் அல்லா ஒரு ஜமாத் இருக்கு, அந்த மாதிரி பீர் அல்லா நினச்சிக்குவோம். நம்ம பீர் அல்லா கிடையாது, அல்லால பீர் இல்லாமல் இல்லை, பீரில் அல்லா இல்லாமல் பீர் இல்லை. ஹயர் அந்த மாதிரி ஒரு அகீதா முரீதுக்கு இருக்கணும். ஷேக் தான் ஹக்கு தான் ஷேக். அரிசில் இருக்கிற அல்லாஹ் எனக்காக ஃபர்ஷில் வந்து என்னை அவனோடு அவனுடைய ஞானங்களை எனக்கு கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா தான் ஷேக்குடைய அருள் கிடைக்கும். அந்த ஃபைஸான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபைஸான், ஃபைஸ், ஃபதுல். ஃபதுல்னா உருதுல ஃபைஸுன்னு சொல்லுவோம். வபுத்தகு மின் ஃபதுல் இல்லான்றான் அல்லா. உங்களுக்கு ஃபதுல் வேணுமா, ஷேக்குடைய ஷேக்கை அடையணும், அப்போ தான் ஃபதுல் கிடைக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் தான். இப்போ இங்கே ஃபதுலை தேடுங்கனால ஃபந்தஷ்ருஃபில் தொழுதுறியா, நீ தொழுகையாலே ஆயிட்டியா, உடனே நீ என்ன செய்ய தேட வேண்டியது ஃபதுலை தேடுன்ட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், யா எழுத ராமனும் இத்தகுல்லா, ஈமான் இருக்கு, தக்குவா செய்கிறார் அப்படின்னா 5 வேளை தொழுகிறான்னு அர்த்தம். இத்தகுல்லா தக்குவா செய்யுங்கள், 5 வேளை தொழுவுங்க, முடிஞ்சிச்சு இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், வபுத்தகு இலைஹில் வசீலா, என் பக்கம் வரத்துக்கு ஒரு வசீலாவை தேடு அப்படின்றான். இங்கே அல்லாஹ் ஃபஸிலை தேட சொன்னான், அங்கே அல்லாஹ் வசீலா தேட சொல்கிறான். வசீலா கிடைச்சாதான் ஃபஸில் கிடைக்கும், வசீலா கிடைச்சாதான் ஃபஸில் கிடைக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசீலா தேவை, அல்லாஹ் பக்கம் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வசீலா. புரியுதுங்களா? அதுதான் ஷேக். ஷேக்கை அடைஞ்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அவர்களை கொண்டு அருளை படுவதற்கு முயற்சி செய்யும். புரியுதுங்களா? நம்மை நஃபி ஆகணும். வபுத்தகிலையில் வசீலா சொல்லிட்டு அதோட நிறுத்தல, வஜாஹிது ஃபி சபீலிஹின்ட்டான் தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அந்த வசீலாவை வச்சு என்கிட்ட ஜிஹாது செஞ்சுட்டே இரு, உன் நஃப்ஸோடு ஜிஹாது செய். என்கிட்ட ஜிஹாது நஃப்ஸோடு ஜிஹாது செய். அந்த வசீலாவை வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு என்ன செய், உன் நஃப்ஸோடு ஜிஹாது செய். நஃப்ஸு ஒன்றை காட்டும் போதெல்லாம் நீ உன்னில் உன் ஷேக்கை காட்டுனாங்க. நஃப்ஸு என்ன செய்யும், நம்மளை காட்டுது போல ஒரு வினாடியும் நாம் என்ன செய்யணும், நம்மளை நஃபி செஞ்சு நம்ம ஷேக்கை காட்டணும். மேரா பீர் கா சதுக்கா, மேரா பீர் கா சதுக்கா, என் ஷேக்குடைய பிச்சை, என் ஷேக்குடைய பிச்சை, இந்த உஜூது, இந்த உள்ளமை என் ஷேக் பிச்சை, நான் பார்க்குறது என் ஷேக் பிச்சை, நான் அசைகிறது என் ஷேக் பிச்சை.
எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு என் ஷேக்குடைய பிச்சை, எது வந்தாலும் சரி ஷேக்குடைய பிச்சை, ஃபைசானே ஷேக் என்று நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு வாழ்வு உண்டு. என்ன அதை வாழ விடாம ஷைத்தான் தடுப்பான். அல்லாஹுல்லா சிக்கர் கூட செஞ்சிடலாம், இது செய்ய விட மாட்டோம். அல்லாஹுல்லா சிக்கர் கூட ரொம்ப ஈஸியா இருக்கு, இதை செய்ய விட மாட்டோம். ஷேக்குடைய தசவூர் வந்து ஷேக்கில் தான் பிச்சை எஜமா தான் வாழ வைக்கிறாங்க சொன்னா ரொம்ப நேரம் அதை விட மாட்டோம். நப்சுன்னு ஒன்று இருக்குல்ல, பிடிச்சி இழுத்துடும். வாழ்ந்துட்டோம், அது கிடைச்சிருச்சு, மசா அப்படியே மாறிடும். நம் அசைவு, நம் சொல், நம் செயல் எல்லாமே ஷேகா மாறிடும். நான் பார்த்தா ஃபைசியமா இருக்கணும், நான் அசைஞ்சா ஃபைசியமா இருக்கணும், நான் பேசுனா ஃபைசியமா இருக்கணும், நான் நடந்தா ஃபைசியமா இருக்கணும். ஆக்டிங் தான். ஏங்க ரஜினி மாதிரியும் மாறிட்டான் அவனை பார்த்தா ஒரு சாயல் ரஜினி மாதிரியே இருக்கு. ஃபைசி மாதிரி மாற முடியலன்னா நீ என்ன முறியுது? அவன் காதலிச்ச மாதிரி உன் காதல் இல்லைன்னு அர்த்தம். மாறணும், அப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். நடிப்பு தாங்க ஆக்டிங். அல்லாஹ் என்ன சொல்றான்? முகமது ரசூலுல்லாவாக ஆக்ட் பண்ணவர்கள் தான் சஹாபாக்கள். முகமது ரசூலுல்லாவா ஆக முடியாது யாராலும். முகமது ரசூலுல்லாவாக யாராலும் ஆக முடியாது. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி, அபூ தல்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆனாங்க? முகமது ரசூலுல்லாவாக ஆக்ட் பண்ணாங்க. நபி மாதிரி பேசுறது, நபி மாதிரி நடக்கிறது, நபி மாதிரி அசைறது, நபி மாதிரி இதே தான் செஞ்சாங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லா. முகமது ரசூல்லா ஃபனாவாயிட்டாங்க. ஒரு நேரம் வரும்போது போல என்னாச்சு? நடிக்க வேணாம், உண்மையிலேயே ஆக்கி காட்டுறேன்னு முகமது ரசூல்லா ஃபனாவானாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் நினைக்கிறேன் உட்கார்ந்து இருக்கும் போது, ஐனா முகமது நான் ஒரு சாபி, ஆனா முகமது நான் திரும்ப கேட்கிறாரு சாபி, அப்பவும் ஆனா முகமது. மூணாவது தான் உஷாராயிட்டாங்க, ஆஹா இவர் முகமது ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. அந்த இதெல்லாம் கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் ஃபனாவாகணும். புரியுதுங்களா? நாம ஃபனாவாக முடியாது, ரசூல சஹாபாக்கள் ரசூல்ல ஃபனாவாக முடியாது. ரசூல் அனுமதிக்கணும். என்னது, நம்ம ஒரு இதுக்கு உள்ள போறோம்னா அவரு அக்செப்ட் பண்ணணும், அப்பதான் நீங்க அவர் உள்ளேயே போக முடியும், அவருடைய சாத்துக்கே போக முடியும். அவர் அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க போக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் முகமது ரசூலுல்லாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாட்டுக்குள்ள போறதுக்கு அவங்க தன்னை மாத்திக்கிட்டே இருக்காங்க. முகமது ரசூல்லா யாருக்கெல்லாம் அக்செப்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் உள்ள வர முடிஞ்சு, ரசூலாக மாற முடிஞ்சு. சஹாபாக்களும் அதே மாதிரி தான் நடிச்சாங்க, 2 மடங்கு நடிச்சாங்க. இவங்க 1 மடங்கு இருந்தா அந்த சஹாபாக்களுக்கும் முனாஃபிக்குக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. எப்படி எப்படி நடிச்சிருப்பாங்க பாருங்க. அப்போ சஹாபாக்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு அவன் ஆக்ட் பண்றான். அவன் ஆக்டிங்ல பொய் இருக்கு. சஹாபாக்களுடைய ஆக்டிங் வேற, ஆக்டிங் கிடையாது, அது ரசூலாக மாற ஆசைப்பட்டவர்கள். நபி இவங்களுக்கு அக்செப்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கெட் அவுட் கொடுத்தாங்க. முகமது ரசூல்லா ஒரு நாள் ஜும்மால குத்துபா கொடுத்துட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க. லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா எல்லாம் நிறைய பேர் வெளியே போறாங்க, பள்ளிவாசல் விட்டு, மஸ்ஜித் நபி விட்டு வெளியே போறாங்க. அல்லாஹ் நம்ம வரத்துக்குள்ள ஜும்மாவே முடிஞ்சு போச்சா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பெருமானா வந்து குத்துபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க நபி குத்துபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஜமாத் எஞ்சி வெளியே போகுது, இவங்கெல்லாம் எங்க போறாங்க? இவங்கெல்லாம் நபி பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னும் போது அப்பதான் பக்கத்துல சாஹிப் சொன்னாங்க, என்னென்ன யார் யாரெல்லாம் முனாஃபிக்னு சொல்லி முகமது ரசூலுல்லாஹ் இன்னைக்கு பேர் சொல்லி அனுப்பி விட்டாங்க வெளியில. அவங்களாம் முனாஃபிக்னு முகமது ரசூலுல்லாஹ் ஏன்னா அவர்களை இன்னார் மகன் இன்னார் ஒஹ்ருஜ் வான்த முனாஃபிக்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. நபி அக்செப்ட் கொடுக்கல, கெட் அவுட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் நடிக்க வந்தது ஆக்டிங், வெறும் ஆக்டிங். சத்திய சஹாபாக்கள் முகமது ரசூலுல்லாவாக மாறணும்னு ஆக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம ஷேக்கில்
என்ன ஃபனாவாகத்துக்கு முயற்சி செய்யணும். ஷேக் நமக்கு அக்செப்ட் கொடுக்கணும். அவங்க தான் ஃபனாவாகும். ஹைர், அல்லாஹ் ஃபதுல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.